ஓம் நம சிவாய போற்றி. என் அன்பு குழந்தையே, திருப்தியான மனநிலையோடு நீ இருந்தால் போதும் உனக்கு கிடைக்க வேண்டியது தானாக உன்னிடம் வந்து சேரும். வரும் திங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பம் வர காத்திருக்கின்றது. அதை வரவேற்க நீ இன்முகத்தோடு தயாராக இருக்க வேண்டும். இன்பம் உன்னை தேடி வரும் பொழுது நீ சோகத்தோடு இருக்கக்கூடிய மனநிலையோடு எப்பொழுதும் இருக்காதே. உனது பக்தியும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் என் மனதை குளிர்வித்திருப்பதால் மிகப்பெரிய இன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். சரியாக வரும் திங்களன்று உன்னுடைய வாழ்க்கையை தேடி அது வரும். உன்னுடைய சோதனைகளை எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடியதாக அந்த இன்பம் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த வந்து கொண்டு இருக்கின்றது. தினமும் நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அதை உன்னுடைய மனம் மகிழும்படியும் குளிரும்படியும் உனக்கான வரமாக நான் கொடுத்தருள வேண்டும் என்று உனக்கான விஷயங்களை செய்தபடி இருக்கின்றேன். உனக்கு சாதகமாக எல்லா விஷயங்களையும் மாற்றி கொடுப்பதற்காக இந்த சிவனின் துணை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தபடியும் இருக்கும். நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுத்து அந்த அனுபவத்தின் வாயிலாக வாழ்க்கை என்றால் என்ன என்பதை கற்றும் கொடுத்து எந்த மனிதர்களிடம் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து அது உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும்படி நான் அமைத்து தந்து கொண்டு இருக்கின்றேன். நான் கொடுப்பதில் எப்பொழுதும் கஷ்டங்கள் இருக்கின்றது என்று எல்லாம் நினைத்து நீ தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விடாதே. நான் கொடுக்கக்கூடிய அனைத்தும் நலம் நிறைந்ததுதான் என்று இதே பாதையில் செல். இந்த பாதை என்னால் காட்டப்பட்ட பாதை, என்னுடைய கவனிப்பு இருக்கக்கூடிய பாதை. என் நேரமும் என்னுடைய கவனிப்பிலும் கண்காணிப்பிலும் நீ இருந்து கொண்டு இருக்கின்ற என்ற திருப்தியோடு உன்னை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது என்ற திருப்தியோடு நான் இங்கு இருப்பேன். வேறு பாதையில் நீ செல்ல ஆரம்பித்தால் அது உனக்கு மிகப்பெரிய அவஸ்தையையும் ஆபத்தையும் ஏற்படுத்திவிடும். பிறகு இந்த நிலையே பரவாயில்லை என்று மீண்டும் அந்த பாதைக்கு நீ வர நினைத்தால் அந்த சமயம் அது சாத்தியம் ஆகுமா என்பதும் தெரியாது. கர்மா அந்த நேரத்தில் உள் புகுந்துவிடும். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயம்தான் உன் வாழ்க்கைக்கு சரியான விஷயம். அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு திருப்தியாக ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன்னிடம் எது கிடைத்திருக்கின்றதோ அதில் நீ முதலில் சந்தோஷப்பட்டால்தான் அடுத்தடுத்த விஷயங்களை உனக்கு கொடுத்து மகிழ முடியும். கிடைப்பதிலேயே ஒரு திருப்தி இல்லாமல் நீ இருந்தால் மேலும் கொடுப்பதில் எப்படி எனக்கு திருப்தி இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கைக்கு யார் எல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் விலகி செல்கின்றார்கள் என்று கூட கவலைப்படாதே. விலகியவர்களெல்லாம் உன் வாழ்விற்கு வேண்டாதவர்களாக கூட இருக்கலாம். வேண்டியவர்களாக இருந்தால் சேர வேண்டிய நேரத்தில் உன்னிடம் வந்து நானே சேரவும் வைப்பேன். அதுவரை நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும். மாற்றங்களை கொண்டு வர சிறிது காலம் பிடிக்கும் அல்லவா? அந்த மாற்றங்கள் முழுமை நிறைந்தவுடன் உன்னுடைய கரங்களில் அது மிக பெரிய இன்பமாக வந்தும் சேரும். அப்படித்தான் ஒரு இன்பம் உன்னை வந்து சேர காத்திருக்கின்றது. வரும் திங்களில் உன்னை வந்து சேரும். சந்தோஷமாக பெற்றுக்கொள்.